நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். அமீர் கானுடைய சித்தார ஜமீன் பர் படம் வந்து கடுமையான நெருக்கடி எதிர்கொள்ளுது தணிக்கை குழுவில். பட் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த விஷயங்களை வந்து நீக்கினா மட்டும் தான் ரிலீஸ் பண்ண முடியும்னு சொன்னாங்க. இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த நீக்கம், அந்த தணிக்கை குழுனுடைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதெல்லாம் தாண்டி இந்த படம் வெளியே வந்திருக்க இந்த அரசியல் ஓவரால் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அமீர் கான் அவர்களுடைய படங்கள் எப்பொழுதுமே வித்தியாசமான கதைக்களங்களை கொண்டிருந்தது. ஏற்கனவே தாரை ஜமீன் பார் என்கிற படத்தில் ஒரு குழந்தையினுடைய மனநிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு படமாக எடுத்தார். இதற்கு முன்பு ஒரு படம் பிகே என்கிற ஒரு படம், வேற்று கிரகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு மனிதன் கடவுளின் பேரால வந்து எப்படி சாதாரண மனிதர்களை வந்து சுரண்டுறாங்க, எப்படி ஏமாத்துறாங்கன்னு சொல்றதை காமெடியா சொன்ன ஒரு இந்திய அளவில் மிகப்பெரிய வசூல் செய்த படமாக பிகே என்கிற படம் இருந்தது. ஏறத்தாழ பெரியாரின் கருத்துக்களை இந்தியா முழுமைக்குமே சொன்ன படமாக அந்த பிகே என்கிற படம் ஒரு பெரிய அதிர்வலையை உண்டாக்கியது. அப்ப அமீர் கான் வந்து என்ன செய்யறாருன்னா, இந்த வகுப்புவாத சக்திகள், மதவாத சக்திகளுக்கு ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு துர்க்கணமாக இருக்கிறார், சிம்ம சொப்பனமாக இருக்கிறார். எனவே இவருடைய படத்தை தணிக்கை குழுவின் வழியாக எப்படியாவது தடை செய்யணும், முக்கியமான விஷயங்களை எல்லாம் வந்து கத்திரிச்சு தூக்கி எடுக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கை வந்து அவங்க வைக்கிறாங்க. அதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா, தேவையில்லாத நிபந்தனைகளை விதிக்கிறாங்க. சென்சார் போர்டு மூலமாக அவர்கள் விதித்திருக்கக்கூடிய நிபந்தனை என்பது படைப்பு சுதந்திரத்திற்கு விடப்பட்ட ஒரு சவாலாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வழக்கமாக எல்லா படங்களிலேயுமே இந்த கதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் எந்த தனிப்பட்ட நபரையும் குறிப்பிடுவனா அல்ல அப்படின்னு ஒன்று போடுவாங்க. இந்த திரைப்படத்தில் விலங்குகள், பறவைகள் எதுவும் துன்புறுத்தப்படவில்லை போடுவாங்க. பொறுப்பு துறப்புன்னே சொல்லுவாங்க, டிஸ்க்ளைமர்னு ஒன்று உண்டு. அதை நீ போடாதேங்கிறாங்க. அந்த படத்தில் போடாதேன்னா என்ன ஆகும், அந்த கதையில் வரக்கூடிய ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தினுடைய விஷயம் என்னை பற்றியதாக இருக்கிறது, தனிப்பட்ட முறையில் என்னை தாக்குகிறது, மதத்தை தாக்குகிறது, எங்கள் கடவுள் நம்பிக்கையை தாக்குகிறது, ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடும் அப்படின்னா அந்த பொறுப்பு துறப்பை வெளியிட்டா, டிஸ்க்ளைமர் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது என்று வந்து விட்டால் அவர் மீது வழக்கு போட்டு முடக்கலாம். ஓகே. நீங்கள் எந்த ஆர்ட் ஃபார்முக்காவது, எந்த கலை வடிவத்துக்காவது தணிக்கை இருக்கிறதா? கவிதை எழுதுகிறவனுக்கு தணிக்கை இருக்கிறதா? சிறுகதை எழுதுகிறவனுக்கு தணிக்கை இருக்கிறதா? ஓவியம் வரைபவனுக்கு தணிக்கை இருக்கிறதா? எந்த நாடகத்துக்கு வந்து தணிக்கை இருக்கிறதா? வெப் சீரிஸுக்கு தணிக்கை இருக்கிறதா? சினிமாவுக்கு மட்டும் ஏன் தணிக்கை இருக்கிறது? அந்த தணிக்கை அதிகாரிகளினுடைய குழுவில் தங்கள் கட்சிக்காரர்களை கொண்டு வந்து நிலைப்பது. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இங்கே வந்து சென்சார் போர்டு இருக்கிறது தமிழ்நாட்டில். நாராயணன் திருப்பதி சென்சார் போர்டு மெம்பர். அவருக்கு ஏதாவது கலை இலக்கிய ரசனை தெரியுமா? கவிதையை பற்றி தெரியுமா? ஒரு திரைப்படம் எப்படி இருக்க வேண்டும் என்று உலக படங்களை ஏதாவது பார்த்துருக்கியா? ஏதாவது தெரியுமா உனக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அப்போ நீங்கள் எழுத்தாளர்கள், கலைஞர்கள் வந்து இடம்பெற வேண்டிய இடத்துலலாம் கட்சிக்காரர்களையும் இது மாதிரி வலதுசாரிகளையும் கொண்டு போய் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல கொண்டு வச்சுட்டீங்கன்னா இது எவ்வளோ பெரிய விபரீதத்தை உண்டாக்கும். கட்சிக்காரர்களும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட துறையில் அனுபவம் பெற்றவங்க கூட இருக்கலாம்ல சார்? கட்சிக்காரனா வெறும் கட்சிக்காரனா அந்த பேனர் தானே, அதுக்குள்ளே அவங்க சில திறமை வாய்ந்தவங்களா இருப்பாங்களே. இல்லைங்க, அதாவது கல்வி பின்புலம் சார்ந்த இடங்களில், கலை இலக்கியம் சார்ந்த இடங்களில் மேதமை மிக்கவர்கள், அவங்களுக்கு ஆள் பற்றாக்குறை இருக்கிறதுனா பரவாயில்ல. எத்தனையோ பிரபலமான இயக்குனர்கள், அவார்டு படம் எடுத்தவங்க, அவங்களெல்லாம் நீங்கள் சென்சார் போர்டில் வந்து உறுப்பினராக போடலாமே. எத்தனையோ நல்ல படங்கள் எடுத்தவங்கலாம் இருக்கிறாங்களே, அவர்களையெல்லாம் புறக்கணிச்சுட்டு அரசியல்வாதியை மட்டும் கொண்டு போய் நிறுத்துறது ஒன்று இருக்குது. இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து என்னன்னா, எப்படி வந்து கருப்பு சட்டங்களை இந்த பாஜகவினுடைய ஒன்றிய அரசாங்கம், வேளாண்மை திருத்த சட்டம், வக்பு வாரிய திருத்த சட்டம், குடியுரிமை திருத்த சட்டம் என்று எத்தனையோ கருப்பு சட்டங்களை வந்து இவர்கள் உருவாக்கினார்கள். அதில் கவனிக்கப்படாத ஒரு கருப்பு சட்டம் இருக்கிறது. ஒளிப்பதிவு திருத்த சட்டம் என்று ஒன்று கொண்டு வந்தாங்க. ஒளிப்பதிவு திருத்த சட்டம் என்பது என்னவென்றால், சென்சார் போர்டுக்கு அதிகாரமே இருக்கக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்டது. ஒரு திரைப்படம் எடுக்கிறீங்க, ஏற்கனவே வெளிவந்த படங்கள் இருக்கு, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில், அதுக்கு முந்தைய காலகட்டங்கள் எல்லாம் வெளிவந்த படங்கள் இருக்கு, அதை வந்து ரீசென்சார் பண்ணலாம். இப்போ பராசக்தின்னு ஒரு படம் வருது, அந்த காலத்தில் வந்துச்சு. படத்தில் யார் பேசியது, அம்பாலா பேசியது அப்படிங்கிற டைலாக் கேட்கும்போது, அம்பாள் என்றைக்கடா பேசினால் முட்டாளின்னு டைலாக் வரும். இப்போ இது வந்து பகுத்தறிவு கருத்து என்பது மத கருத்துக்களை புண்படுத்துகிறது அப்படின்னு ரீசென்சார் பண்ணணும் என்று ஒருவர் வழக்கு போட்டு அந்த காட்சியை எல்லா இடத்துல இருந்து தூக்க வேண்டும் என்பதற்கான உத்தரவு போடுவது அந்த ஒளிப்பதிவு திருத்த சட்டம். இதை குறித்து திரையுலகத்தினுடைய படைப்பு சுதந்திரத்துக்கு விடப்பட்ட இந்த சவால் குறித்து முன்னணி நட்சத்திரங்களாக இருக்கிறவர்கள், சூர்யா, கார்த்தி போன்றவர்கள்
இயக்குனர் அமீர் போன்றவர்கள், வேறு சில முக்கிய இயக்குனர்கள் சில பேர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் தன்னை முன்னணி நட்சத்திரம்னு சொல்லக்கூடியவங்க, திரையுலகில் தன்னை பெரிய ஜாம்பவான் என்று சொல்லக்கூடியவர்கள், கமலஹாசன் இதை கண்டிச்சார். இது முக்கியமான விஷயம். கமலஹாசன் வந்து ஒளிப்பதிவு திருத்த சட்டம் வன்மையான கண்டனத்துக்குரியதுன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் வாய் திறக்காதவர்களின் பட்டியலிலே விஜய் போன்றவர் இருக்காங்க, ரஜினிகாந்த் இருக்கிறாரு, மிகப்பெரிய பாலிவுட் நட்சத்திரங்கள் பல பேர் இருக்கிறாங்க. ஆனால் அமீர்கான் போன்றவர்கள் வந்து இதற்கு எதிராக இருக்காங்க. இப்போ அரசியல் ரீதியாக இவர்களுடைய கருத்து சுதந்திரத்திலே, படைப்பு சுதந்திரத்திலே தலையிடுவதற்காகத்தான் இந்த படத்துக்கு இவ்வளவு நிபந்தனைகளை அவங்க போட்டிருக்காங்க. இது உள்நோக்கம் கொண்டது, அரசியல் உள்நோக்கம் கொண்டது. அதில் கவனிக்கத்தக்கமாக அந்த ஒவ்வொரு வார்த்தை ஒரு 5 வார்த்தை குறிப்பிட்டிருங்க, அதை சொல்லுங்கள் சார். அந்த 5 வார்த்தை என்னென்ன வார்த்தை, ஏன் அது அதுக்கான தடை அப்படின்றத சொல்லுங்கள். மைக்கேல் ஜாக்சன் என்கிற வார்த்தையில் ஏதாவது நாட்டுக்கு பாதிப்பு இருக்கிறதா? ஒரு மிகச்சிறந்த நடன கலைஞராக அவர் அறியப்பட்டிருக்கார் மைக்கேல் ஜாக்சன். அந்த சொல்லை நீக்க வேண்டும். இது எதுக்காக சொல்லணும்? அந்த சொல்லை லவ் பேர்டுன்னு மாற்று. இது வந்து எவ்வளோ படைப்பு சுதந்திரத்துக்கு விடப்பட்ட ஒரு பெரிய அச்சுறுத்தல் பாருங்க. பிஸ்னஸ் உமன் என்கிற சொல்ல பிஸ்னஸ் பெர்சன் என்று மாற்று. சரி, அது கூட ஆண் பெண் பேதம் இருக்கிறது, அதை மாற்றுறது கூட ஒரு பிரச்சனை இல்லை. இல்லை, அதில் இப்படி பார்க்க வேண்டியது இருக்கா? ஒரு பெண் வந்து பிஸ்னஸ் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு அர்த்தம் அந்த பெண்ணுக்கு எதிரான அந்த ஆதிக்க மனப்பான்மையா அப்படி பார்க்கணுமா? அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? பெண்களை முதல் ஆளுமைகளாக இல்லாமல் படி தாண்டாதவங்க 10 நின்று கடந்த காலங்களில் சொன்னால், அதனால் வயசுக்கு வந்தவொடனே படிக்க விடாமல் வச்சுருந்தா, பெண்களை வந்து எந்த முதன்மையான பொறுப்புகளுக்கும் வரக்கூடாதுன்னு சொன்னால், பெண்கள் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால், படிக்கக்கூடாதுன்னா, சொத்து இருக்கக்கூடாதுன்னா, எல்லாமே சனாதன கோட்பாடு. பெண்களை வந்து முக்கியமான ஆளுமைகளாக வரக்கூடாது என்கிற ஒரு கருத்தை சொல்லக்கூடியதான் அந்த பெர்சன் மாற்றுறது மூலமாக. ஆண் பெண் வார்த்தை என்பது அல்ல. பெண்களை வந்து முதன்மைப்படுத்தாத, அதான் அதுக்கு அர்த்தம். அது மட்டும் இல்லை, படத்தினுடைய தொடக்கத்திலே பிரதமர் மோடியினுடைய மேற்கோளை காட்ட வேண்டும். மோடி வந்து அதில் வந்து ஒன் ஆஃப் தி பார்ட்னரா, ப்ரொடியூசரா, ஸ்கிரிப்ட் எழுதினாரா, அந்த படத்துக்கு லிரிக் எழுதியிருக்கிறாரா, இல்லை வந்து ஏதாவது ஒளிப்பதிவு செய்திருக்கிறாரா, இல்லை டெக்னிக்கல் பர்சனாக ஏதாவது கிராஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கிறாரா? மோடிக்கு இந்த படத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அமீர்கான் படத்துக்கு மோடிக்கு ஏதாவது? ஒரு நாட்டினுடைய தலைமை அமைச்சர் பிரச்சனைகளை, மக்களுடைய பிரச்சனைகளை பார்க்க வேண்டியவர், அவருடைய மேற்கோளை காட்டணும்னா நான் என்ன கேட்குறேன், இவர் ரவீந்திரநாத் தாகூரா, ஷேக்ஸ்பியரா, திருவள்ளுவரா, அறிவார்ந்த சமூகத்திற்கு வந்து நீங்கள் தலைமை வைக்கிறவரா? நீங்கள் ஒரு மதவாத அரசியலை நடத்தி கொண்டு, வெறுப்பு அரசியல் நடத்தி கொண்டு, பல ஊர்களில் வந்து காஷ்மீர் ஃபைல்ஸ் படத்தை போய் பாருங்கன்னு பிஆர்ஓருக்கு முதற்கொண்டு ஒரு பிரதமர் பார்க்கலாமா? ஒரு மோசமான வலதுசாரி திரைப்படங்களை எல்லாம் இவங்களுக்கு என்ன ஒரு பெரிய ஆபத்து இருக்குன்றதுன்னா, பாலிவுட் சினிமாவிலே ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கான் என்று கான்களின் ஆதிக்கம் இருக்கிறது. அது இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்கு ஆர்எஸ்எஸ் நெடுங்காலம் திட்டம் போட்டது. ஏன்னா அவங்க பாபர் மசூதி இடித்த காலகட்டத்திலே கூட பெரிய அளவிலே பாஜக வளர்ச்சி அடையலை. படிப்படியாக ஒவ்வொரு மாநிலமாக தான் அவங்க வர முடிந்தது தவிர வேகமான வளர்ச்சிக்கு இவங்களுக்கு செல்ஃப் எடுக்கலை. அதுக்கு என்ன காரணம் கேட்டபோது பல பேர் இந்த மாதிரியான ஷாருக்கான் ரசிகர்களாக இருக்கிறாங்க. பொதுமக்களில் பல பேர் வந்து அமீர்கான் ரசிகராக இருக்காங்க. அதனால ஒரு மதத்துக்கு எதிரான மனப்போக்கை உருவாக்குவதில், ஒரு பொது புத்தியை மாற்றுவதில் ஒரு மனத்தடை அதில் இருக்குது, சிக்கல் இருக்குது என்று ஆர்எஸ்எஸ் கண்டுபிடித்தது. அதுக்கு பின்னாடி தான் சினிமா துறை அவர்கள் கைப்பற்றி பல வலதுசாரி திரைப்படங்களை அவர்கள் பாலிவுட்டை கைப்பற்றுறாங்க. பாலிவுட்டில் வரக்கூடிய எத்தனை படம், கேரளா ஸ்டோரிக்கு எந்த உண்மைக்கான முகாந்திரமும் கிடையாது. 22,000 பேரை கடத்தி கொண்டு ஆப்கானிஸ்தானில் வச்சு மதமாத்திட்டாங்கன்னு ஒரு பொய்யான கதையை இது ஒரு ட்ரூ ஸ்டோரின்னு போட்டான். அதுக்கு என்னடா ஆதாரம் இருக்குன்னு கேட்டதுக்கு இது ஒரு கற்பனை கதைங்கிறான். எந்த நேர்மையும் கிடையாது. இது மாதிரி படங்களை எல்லாம் இவர்கள் வந்து உற்பத்தி செய்வதன் மூலமாக இப்போ திடீர்னு பண்ணி அவுரங்கசீப்பினுடைய கல்லறையை உடைப்பதற்கு வா என்று சொல்வதற்கு முன்பு அது சார்ந்த ஒரு படத்தை, ஒரு வெறுப்பு சார்ந்த படத்தை உருவாக்குனாங்கல்ல. அந்த படத்தை உருவாக்குவதன் மூலமாக தான் அதற்கு ஆள் திரட்டுகிறார். எனவே சினிமா என்பது வெறுமனே ஒரு பொழுதுபோக்கு மட்டுமல்ல, அது மனசை பாதிக்கிறது. ஒரு கொடுமைக்காரனாக அவுரங்கசீப்பை சித்தரிப்பதன் மூலமாக 350 வருடத்திற்கு முன்பு இருந்த கல்லறையை வா உடைப்போம் என்று சொன்னால் இந்த இளைஞருக்கான எழுச்சியை எங்கிருந்து உருவாக்குறான் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அதனால தான் மொக்கையான முன்னையான படங்கள். இப்போ சென்சார் போர்டு உருவாக்கப்பட்டது நோக்கம் என்ன? கொடிய வன்முறை காட்சிகள், ரத்தம் சிந்துகிற காட்சிகள், ரத்தம் தெரிக்கிற காட்சிகள், ஆபாசம், செக்ஸு, பாலியல் ரீதியான காட்சிகள், படுக்கை அறை காட்சிகள், இதையெல்லாம் பார்த்து குழந்தைகள் மனம் வந்து கெட்டு போய்விடும். சில இளைஞர்களை தவறாக வழி நடத்தினோம். இதற்காகத்தானே தடை செய்யணும்னா வர்ற எல்லா ஆக்ஷன் படம் சொல்லக்கூடிய எல்லா படத்துலையும் 2.5 மணி நேரத்தில் 2 மணி நேரம் சட்டை போடுறாங்க, துப்பாக்கி சுட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, ரத்தம் சிந்திக்கிட்டே இருக்கிறாங்க. இதை எங்கேயாவது சென்சார் போர்டு தடை செய்திருக்கிறதா? அமீர்கான் படம் மீது, அமீர்கான் படத்தின் மீது உங்களுக்கு என்ன அப்படி ஒரு ஆதங்கம்? அப்போ இஸ்லாமியர்கள் திரைக்கலைஞர்களாக இருப்பது, அவர்கள் செல்வாக்கு மிக்கவர்களாக இருப்பது, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய திரைப்படங்களை தயாரிப்பது என்பதில்
வலதுசாரிகளுக்கு ஒரு குறுக்கீடு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறது மூலமாக இது மாதிரி தணிக்கை துறை மூலமாக வேறு சில வழிகளின் மூலமாக இது போன்ற கலைஞர்களுடைய படைப்பை தடை செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் உலகத்தில் எல்லா கலைஞர்களுமே ஆதிக்கங்களுக்கு எதிராக, போர்களுக்கு எதிராக, சர்வாதிகாரத்துக்கு எதிராகத்தான் கலைஞர்கள் வேலை செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு சார்லி சாப்ளின் வந்து உலகமே பயந்து நடுங்கி கொண்டிருந்த ஹிட்லரை வந்து ஒரு கோமாளி பையா, நீ வந்து கிறுக்கண்டா, நீ வந்து இந்த நாட்டுக்கு வந்து தேவையில்லாத ஆணிங்கிறத அவர் நடித்து காமிச்சாரு. நீ ஒரு கோமாளி என்று நடிச்சு காமிச்சார். இப்போ வரலாற்றினுடைய பக்கங்களிலே சர்வாதிகாரிகள் கோமாளிகளாகத்தான் இருக்க முடியுமே தவிர இந்த சமூகத்திற்கான ஆட்களாக, மனித குலத்தினுடைய தலைவர்களாக ஒரு நாள் இருக்க முடியாதுங்கிறத அவர் காலத்திலே நடிச்சு காமிச்சார் இல்லையா? ஹிட்லரே அதை பார்த்ததாக சொல்வார்கள், ரசித்ததாக கூட சொல்வார்கள். ஹிட்லருக்கு இருக்கக்கூடிய மனநிலை கூட இந்த பாஜக அரசுக்கு இல்லையா என்கிற கேள்வியை தான் கேட்க வேண்டியிருக்கிறது. ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு விஷயத்தை இங்கே டச் பண்ணிங்க சார். இந்த மாதிரியான திரைத்துறையில் பாஜகவும் ஆர்எஸ்எஸும் எந்த அளவுக்கு வந்து அது மீது ஒரு ஆதிக்கம் செலுத்துகிறாங்க, எந்த விதமான கருத்துருவாக்கம் செய்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க. பட் அது குறித்து இங்கே தமிழ்நாட்டில் பேசக்கூடிய முன்னணி நடிகர்கள் யாரும், பெரியவர்கள் யார் பேசுகிறாங்க, யார் பேச மாட்டாங்கிறாங்கிற ஒரு வித்தியாசத்தை நீங்கள் சொன்னீங்க. அதில் விஜய் குறிப்பிட்டு சொன்னீங்க. விஜய் வந்து வெறும் நடிகரை மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அரசியல் கட்சி தலைவரும் ஆகிட்டார். ஸோ வந்து அப்படி இருக்கும் பொழுது வந்து விஜய் வந்து இந்த விஷயத்தில் அமைதியாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா வந்து அவரோட ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்க்கும்போது கடந்த காலத்துலையும் பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் ஒரு பிரச்சனைனா, பெண்களுக்கு எதிரான ஒரு பிரச்சனை அப்படின்னா அவர் பேச மாட்டாருங்கிறத பார்த்துருக்கோம். பட் இப்போ அரசியல் கட்சி தலைவர் ஆனதுக்கப்புறமா தான் அவர் பேசணுமே, ஏன் இப்போவும் வந்து அவர் அந்த சைலண்ட் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஜப கூட்டங்களிலே வந்து ஊமைகள் பேசுகிறார்கள், பார்வையற்றவர்கள் வந்து கண்ணு தெரியாதவங்கெல்லாம் பார்க்கிறார்கள் என்ன சொல்லுவாங்க. அந்த அதிசயம் நடந்தால் கூட விஜய் களத்துக்கு வர மாட்டார் என்பதுதான் நடைமுறை அதிசயமாக இருக்கிறது. விஜய் எந்த பிரச்சனையிலையுமே முதலில் வந்து கருத்து சொன்னார் அப்படின்னு சொல்லவே முடியாது. 900 நாள் கழிச்சு தான் பரந்தூருக்கு போனாருங்கிறது தான் அவருடைய வரலாறு. ஒரு 5-6 நாள், ஒரு வாரம் கழிச்சு தான் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பிரச்சனைக்கு அவர் வந்து ஆளுநரை பார்க்க போனார். அப்போ கூட அந்த பாதிப்பை உண்டாக்குறதுக்கு காரணமானவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய ஆளுநரை தான் அவர் பார்க்க போனார். அவர் எந்த பிரச்சனையிலையுமே, அது சிங்கம் ஏன் காட்டுக்கு ராஜான்னு ஒரு கதை இருக்கிறது. அதாவது காட்டுக்குள்ளே எந்த விபரீதம் நடந்தாலும், விபத்து நடந்தாலும், எந்த இயற்கை பேரிடர் நடந்தாலும், நடக்கக்கூடாது எது நடந்தாலும் புலி பதுங்கித்தான் பாயும். யானையெல்லாம் கொஞ்சம் நிதானமாக தான் வரும் வெளியே. ஒரு பேரிடர் வருகிறது என்று சொன்னால் முதலில் வந்து எந்த முன் யோசனையும் இல்லாமல் பளிச்சுன்னு பாயக்கூடிய இடத்துல சிங்கம் தான் முதல்ல வந்து நிற்கும். அதனால தான் அது காட்டுக்கு ராஜான்னு ஒரு கதை உண்டு. மனித குலத்திற்கு யாருக்கு பிரச்சனை இருக்கிறதோ அதில் முதலில் யார் வருகிறானோ அவன் தான் தலைமை பண்பு மிக்கவன். ஏன் விஜயை நாம் திரும்ப திரும்ப தலைமை பண்பு இல்லாதவர், தகுதி இல்லாதவர், அரசியலுக்கு லாயக்கு இல்லாதவர் என்று நான் திரும்ப திரும்ப சொல்கிற காரணம், முதலில் திரைத்துறை சார்ந்த பிரச்சனைகளுக்கு கூட ஒரு குரல் கொடுக்க அவருக்கு திராணி இல்லை. சமுதாயத்தில் நடக்கக்கூடிய எந்த பிரச்சனை குறித்துமே திராணி. நேரடியாக நான் ஜனநாயகன் ஷூட்டிங் முடிச்சுட்டு வர்றேன், இந்த இதை தொடச்சி வைங்க முதலமைச்சர் நாற்காலியை, ஸ்டாலினை கொஞ்சம் அப்படி எந்திரிச்சு போக சொல்லுங்க, நான் உட்காந்துக்கிறேன்னு சொல்கிறாரே தவிர எந்த வேலை திட்டமும் கிடையாது. அவருக்கு சொந்த புத்தி இருக்கான்னு எனக்கு தெரியல. சொந்தமாக கருத்து சொல்றது கூட கிடையாது. நீங்கள் அமீர் கானுக்கு ஆதரவான ஒரு கருத்தை சொல்வதற்கு விஜய்க்கு தில்லு இருக்கா? கமலஹாசனுக்கு இருக்கிற தில்லு அவருக்கு சொத்து இல்லையா? கமலஹாசனுக்கு சொத்து இல்லையா? சினிமாவில் எதிர்காலம் இல்லையா? அவருக்கு அரசியல் வாழ்க்கை இல்லையா? எல்லாம் தானே இருக்கு. அவர் கருத்து சொல்றாருல, சூர்யா கருத்து சொல்றாருல, கார்த்திக் கருத்து சொல்றாங்களா? அப்போ இவங்களுக்கு மட்டும் தான் நேர்ந்து விட்டுருக்காங்களா? சமுதாய பிரச்சனைனா நீ ஒரு 4 பேர் மட்டும் கத்திக்கிட்டே கிட, மிச்சம் பூரா சொகுசார் போனாங்க, மத்திய அரசாங்கத்தோட ஜில் ஜங் ஜக்குன்னு நாங்கள் ஜாலரா அடிச்சு பொழைச்சிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ விஜய்க்கு வந்து பாஜகவை வந்து எங்கள் கொள்கை எதிரி என்று சொல்வது, விஜய் பேசுவது உண்மையாக இருந்தால் இது போன்ற பிரச்சனைகளில் அவருடைய கருத்து என்னன்னு அவர் சொல்லணும்ல. அதான் சார், நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பாஜக கொள்கை எதிரின்னு சொன்னவர் தான் வந்து அவர் நடிகராக மட்டும் இல்லாமல் நடிகராக இருக்கிறவங்க கூட சொல்கிறாங்க, அரசியல் கட்சி தலைவர்கள் ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ண அந்த மாதிரியான பிரச்சனையை, அதான் அவர் துறை சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறத போன்றவர்கள் தான் அவர் அரசியல் கட்சியில் இருக்கிறார் என்பதை அடிக்கடி நினைவுபடுத்த வேண்டியிருக்கு. அவருக்கு அது அடிக்கடி மறந்து போகிறது. அது என்ன வகையான செலக்டிவ் அம்னிசியா என்று எனக்கு தெரியல. அவர் அரசியல் கட்சி தலைவர் என்பதை அடிக்கடி போய் ஆதவ அர்ஜுனால இருந்து புஷி ஆனந்த் வரைக்கும் போய் சொல்லி தட்டியப்பா, தம்பி தூங்கிறாதப்பா, நீ தான் அரசியல் கட்சி தலைவர், உனக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோன்னு திரும்ப திரும்ப போய் சொல்லிட்டு இருக்கிறாங்களாங்கிற சந்தேகம் என்னைய மாதிரி ஆளுக்கு இருக்கு சார். ஆனால் இப்போ இந்த மாதிரியான சைலண்ட்டாக இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயத்தில் குரல் கொடுக்காம அமைதியாக இருக்கிறது அப்படிங்கிறது நாளைக்கு அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கு பெரிய சிக்கல் தானே சார்? அவருக்கு நிகழ்காலமே கிடையாது. எதிர்காலம் எப்படி இருக்கும் அவருக்கு? நிகழ்காலத்தில் வேலை செஞ்சார். அதாவது விதைக்கிற காலத்தில் வெளியூர் போயிட்டு அறுவடை செய்கிற காலத்தில் 64 கற்கருவாயோட வந்தான்னு ஒரு பழமொழி இருக்குது கிராமங்களில். நீ விதைக்கவே இல்லையே, அறுவடைக்கு வந்து நீ 64 கற்கருவா வச்சு என்ன பண்ண போகிற? 2026 தேர்தலில் உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்? இப்போ கீழடியில் வந்து பிரச்சனை நடக்கிறது, பண்பாட்டு போர் நடக்கிறது. பாஜக வந்து மத்திய அரசாங்கம் தமிழர்கள் மீது ஒரு பண்பாட்டு போர் நடக்குது. இதை பற்றி விஜயோட கருத்து என்ன? சமகால பிரச்சனைகளில் எந்த பிரச்சனை குறித்தாவது மதுரையில் முருகன் மாநாடு போடுறாங்க, விஜயனுடைய கருத்து என்ன? ஏதாவது ஒரு கருத்து இருக்கிறதா?
எதிராவது பேசு, ஆதரவாவது பேசு, ஒன்றுமே கிடையாது. கள்ள மௌனம் தான் விஜய். விஜய் என்றால் கள்ள மௌனம் என்று அர்த்தம். இந்த கள்ள மௌனம்னு சொல்கிறீங்க, பட் அவருக்கு வாக்கு வங்கி 10% 15% சொல்லிட்டு இருக்காங்களா சார்? அது வந்து எப்படி வாக்கு வங்கி எப்பொழுதுமே அரசியல் அறிவு மிக்கவர்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கும்போது அறியாமை மிக்கவர்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்காதா? விவரம் தெரியாத இருக்க மாட்டோம். நீங்கள் எல்லா பஸ் ஸ்டாண்டையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பஸ் ஏறுறதுக்கு நம்ம வெளியூர் போயிடுவோம், எந்த பஸ்ஸுன்னு தெரியாது. பஸ் ஸ்டாண்டில் ஒரு 200 பேர் நிற்பான். கரெக்டாக ஒருத்தன் பேக்கு முடிச்சுக்கிட்டே இருப்பான். பக்கத்தில் போய் ஏங்க இந்த இதுக்கு போகிற பஸ்ஸு எப்போங்க வரும், சிம்மக்கலுக்கு போகிற பஸ்ஸு அப்படின்னு ஒருத்தன் கேட்டான்னா, அது தெரியாமல் தான் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன்டா. எப்படிடா வேவ் லென்த் ஒரே மாதிரி ஆளுகிட்ட வந்து கூடுதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. எத்தனை பேர் இருக்கான் விவரம் தெரியாதவன்ட்டதான் கேட்பேன். நீங்கள் அட்ரஸ் கேட்குறவங்க பாருங்கள், கடைக்காரன் வந்து அந்த தெருவிலேயே ரொம்ப வருஷம் குடியிருப்பேன், அவன்கிட்ட போய் அட்ரஸ் கேட்டால் அவன் சொல்லியிருப்பேன் அந்த பக்கம் போய் ரைட்டு போய் லெஃப்ட்டு போம்பேன். நம்மளை மாதிரி எதுக்கு ஒருத்தன் வந்துக்கிட்டு இருப்பேன், வழி தெரியாது. இப்போ தான் கூகுள் மேப்லாம் வேலை செய்யுது. இன்னும் கூகுள் மேப்பு பார்க்க தெரியாமல் எதிர் திசையில் வண்டி ஓட்டுறவனா இருக்கான். ஏங்க இந்த பக்கம் போகிறதுக்கு எப்படிங்க வழி, மேற்கு செய்தாப்பட்டுக்கு என்னங்க வழி அப்படின்னு கேட்டால் தெரியலைங்க, தெரிஞ்சால்கிட்ட கேளுங்க சொல்கிறாங்களே. அப்போ அறியாமை மிக்கவர்கள் இருப்பான்ல எல்லா இடத்துலையும், அவங்கெல்லாம் விஜய்க்கு ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அரசியல் அறியாமை மிக்கவர்கள், அதாவது அரியா ஜனங்களிடம் தான் அரியாசனமே இருக்கிறதுன்ற மாதிரி சினிமா நடிகனுக்கு இந்த மாதிரி அறியாதவர்கள், அரசியல் அறிவற்றவர்கள், அரசியலை பற்றி புரிதலற்றவர்கள், அரசியலை பற்றி அடிப்படை தெரியாதவர்கள் ஒரு கூட்டம் இருக்கான். முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஆதரிக்கிறார்கள்னாலே அவர் தலைவர் ஆயிடுவாரா, அறிவாற்றல் மிக்கவர் ஆயிடுவாரா, ஆளுமையாக மாறிடுவாரா? அதைத்தான் அவர் அந்த தலைமை பண்பை வளர்த்து கொள்ளணும். நமக்கு வந்து விஜய் மீது தனிப்பட்ட எந்த வன்மமும் கிடையாது, எந்த கோபமும் கிடையாது. ஆனால் அவர் தன்னை வந்து தகுதிப்படுத்திக் கொள்ள தவறிவிட்டார். அவர் தொடர்ந்து தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு தயங்குகிறார். அது ஏன்னு அவர்கிட்ட ஒரு பெரிய தயக்கம் இருக்குது. தயக்கம் கொண்ட தலைவராக தான் அவர் இருக்கார், நடிகராக தான் அவர் இருக்கார் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கீங்க. அரசியல் நோக்கி வரக்கூடிய ஒரு பிறந்த நாளையாவது ஆனால் தயக்கத்தை சரி பண்ணிவிட்டு ஒரு தெளிவான பாதையை நோக்கி அவர் அரசியலை கொண்டு போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். உங்களோட கருத்துக்கு வரைக்கும் நன்றி.